கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த காணொளி நிகழ்ச்சி மூலியமாக மீண்டும் சந்திப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நாம் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்போதும் கூட உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இப்போதும் இந்த தெய்வீக ஆராதனையுடைய தியானத்தை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து பின்பு தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போவோம். யாரும் தலை தாழ்த்தி இருந்த இடத்துல நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, உங்கள் சமூகத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட இந்த தெய்வீக ஆராதனையிலே நாங்கள் கூடி உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு நாங்கள் இல்லங்களில் இருந்தாலும் கர்த்தர் எங்களை இந்த உங்கள் வார்த்தையினால் சந்திக்க வேண்டுமா கெஞ்சிரோம். தகப்பனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உங்கள் வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசி எங்களுக்கு உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தகப்பனே எங்கள் மேல் பொழிந்திட வேண்டுமாய் கெஞ்சிரோம். தகப்பனே, எங்கள் மீது அன்பு பாராட்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரலோகத்தின் ஆவியானவர் தாமே எங்களை இந்த நாளிலும் கூட கிருபையினால் வழிநடத்தி ஆண்டவரே இந்த ஓய்வை அனுசரிக்கும்படியாக உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்களுக்காக தகப்பனே உங்களுடைய குமாரன் மூலியமாக நீங்கள் வைத்திருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்திற்காக இந்த ஓய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தூய ரத்தத்தினால் எங்களுக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த தியானிக்க போகின்ற வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் தாமே தகப்பனே துணையாக இருந்து பரிசுத்த ஆவியான மூலியமாக நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தையில் இருக்கின்ற அந்த பரலோக ரகசியங்களையும் தகப்பனே உங்களுடைய கிருபைகளையும் உங்களுடைய அன்பையும் நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு தியானிக்க போகின்றோம் என்றால் எபிரேயர் 11 அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சில முக்கியமான வசனங்களை நாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த நாளின் தியானத்தை செய்ய போகின்றோம். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான நீடித்திருக்கிற விசுவாசம், ட்ரூ சஸ்டெய்னிங் ஃபெய்த். நமக்கு நன்றாக தெரியும், எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாச பட்டியலை கொண்ட ஒரு அதிகாரம். விசுவாச கதாநாயகர்கள், விசுவாச வீரர்களை கொண்ட ஒரு பட்டியலை கொண்ட ஒரு அதிகாரம். சரி, இந்த தியானத்தை ஆரம்பிக்கும் முன்பாக தேவன் நமக்கு பாராட்டின இந்த இளைப்பாறுதலுக்காக நம்ம கவனமாக பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்குது. எரேமியா 6வது அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். வழியில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த செய்தி எரேமியா மூலமாக தேவன் எப்போ சொன்னார் என்றால், அடிமைத்தனத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு கடைசி தூதாக என்ன பண்ணுது, இந்த எரேமியா மூலமாக இந்த வார்த்தையானது அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? வழியில் நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணும், இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எரேமியா மூலியமாக தேவன் என்ன பண்ணார், அந்த தேசத்திற்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் அதிலே அவர்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு தேவன் பாராட்டின இந்த கிருபையில் இந்த வசனத்தின்படி நாம் வழியில் நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நடக்கும்போது கண்டிப்பாக இந்த கொடிய இக்கட்டான நாட்களிலே கண்டிப்பாக தேவன் கொடுக்குற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக, அந்த ஓய்வுக்குள்ளாக நாம் கண்டிப்பாக பிரவேசிக்க முடியும். சரி, தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த நாளிலே இந்த தியானத்துக்கு நான் தலைப்பை வைத்திருக்கின்றேன். உண்மையான ஒரு நீடித்திருக்கிற ஒரு விசுவாசம். சரிங்களா? சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். நமக்கு நன்றாக தெரியும், மிக மிக ஒரு அவசியமான முக்கியமான சத்து. இந்த சத்து இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? ரொம்ப ஒரு அடித்தளம் இது. சரி, அப்போ இந்த உண்மையான நீடித்திருக்கிற அந்த விசுவாசத்தை வேதாகமும் எவ்விதமாக அது விவரிக்கிறது, அது விளக்குகிறது. சரிங்களா? அது எப்படி அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அது வேதாகமத்தில் நிறையா வேத கதாநாயகர்களை நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த உண்மையான விசுவாசமானது அவர்கள் செயல்படுத்தினாங்க. சரிங்களா? அது எப்படி வேதாகமம் நமக்கு விவரிக்கிறது. சரிங்களா? கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சில நேரம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லியிருக்கிறார். சரிங்களா? வேதாகமத்தில் இப்போ சுவிசேஷத்தில் 4 முறை இந்த வசனம் வருகிறது. சரிங்களா? 4 முறை. ஏன் அற்ப விசுவாசிகளே என்றால் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்காட்டாக வாசிப்போம். மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
சரி, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவானவர் படகில் இருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் புயல் காற்று படகை மோதுகிறது. சரி, முழுகி போகின்ற ஒரு அபாயத்தின் நிமித்தமாக சீஷர்கள் கூக்குரலிடுகிறார்கள். அப்போது என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே என்று அழைத்தார். சரிங்களா? அற்ப விசுவாசிகளே என்றால் என்ன? இல்லை, ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேத் அப்படின்னு இருக்கும். இந்த அற்ப விசுவாசங்கிறது லிட்டில் ஃபேத் அப்படின்ற மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ விசுவாசம் ஒரு அற்ற நிலை கிடையாது. விசுவாசமே இல்லை நாங்கள் சொல்லலை, ஒரு குறைவான விசுவாசம். சரிங்களா? ஒரு சிறிய அளவிற்கு விசுவாசம். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாய் இருப்பது என்பது தேவனுக்கு என்ன கிடையாது? பிரியம் கிடையாது. சரிங்களா? தேவனுக்கு அது விருப்பம் கிடையாது. இல்லை, அதனால தான் அங்கே சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த எபிரேயர் 11:6 நமக்கு நன்றாக தெரியும் அந்த வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சரிங்களா? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, அதாவது ப்ளீஸ் அவரை மகிழ்விக்கவே முடியாது. சரிங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனை மகிழ்விப்பது என்பது கூடாத காரியம். சரிங்களா? அவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். சரிங்களா? ஏன் பாருங்கன்னா, அவரை விடாமுயற்சியோடு ஊக்கமாய் தேடுகிறவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக பலன் அளிக்கிறார். சரிங்களா? நம்முடைய விசுவாசம் அற்பமாய் சிறிதாக இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுறதில்ல, நம்ம பேரில் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது, பிரியமாக இருப்பது கிடையாது. அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனை மகிழ்விப்பது, பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? நமக்கு நன்றாக தெரியும் ரோமர் 10:17 படி, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். சரிங்களா? இந்த கடைசி நாட்களில் வேதாகமத்தை நாம் எவ்வளவு கவனமாக வாசிக்க வேண்டும், நம் விசுவாசம் எவ்வளவு அதிகமாக வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்க வேண்டும். சரிங்களா? கொடுக்கப்பட்ட இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைவதற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நாம் வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக வேதாகமத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி இரவும் பகலும் அந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையானது பலப்படும். சரிங்களா? அப்போ வெளிப்படுத்தல் 14:12 கூட நம்ம இயேசுவின் விசுவாசம் அப்படின்ற வாசிக்கின்றோம். சரி, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் இல்லை, இயேசுவின் விசுவாசம். சரிங்களா? அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணும், இந்த ஆபத்தான நாட்களிலும் வரக்கூடிய ஆபத்து நாளை சந்திப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். சரிங்களா? ஒரு கிறிஸ்துவின் ஓமைகள் அந்த புக்கில் இருந்து ஒரு நல்ல நிலங்கிற தலைப்பின் கீழாக ஒரு கொட்டேஷனை நான் வாசிக்க விரும்புகிறேன். சரிங்களா? சாட்சியாமத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து இரட்சகர் சொன்ன காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அதே வசனம் லூக்கா எப்படி எழுதுறாரு பாருங்கள். லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உவமையில் கூடப்பட்டுள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம் ஒரு பாவமற்ற இருதயத்தை என்ன பண்ணல குறிக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு நல்ல நிலம் அப்படின்னா அது ஒரு பாவமற்ற இருதயம் கிடையாது. சரியா? ஏனென்றால் சுவிசேஷமானது காணாமற் போனவர்களுக்காக பிரசங்கிக்கப்படுகிறது என்று கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே மாற்கு 2:17 நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன். சரிங்களா? மாற்கு 2:17 நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன். சரிங்களா? அப்போ ரோமர்லேயே 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். சரிங்களா? எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகணும், எல்லோரும் பாவிகள் என்ற வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? அப்போ ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு இனங்கிற இடத்துல நேர்மையான இருதயம் இருக்கிறது. அவன் தன் குற்றத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கமும் அன்பும் தனக்கு தேவை என்பதை அவன் உணர்கிறானான். சரிங்களா? அப்போ சத்தியத்தை எப்படியாவது அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தன் இருதயத்திலே அவன் வாஞ்சிக்கிறான், விருப்பத்தோடு இருக்கிறான். சரிங்களா? அப்போ அந்த நல்ல இருதயத்தை தான் நம்பும் ஒரு இருதயம் தேவனுடைய வார்த்தையை அது விசுவாசிக்கும். சரிங்களா? அந்த நல்ல இருதயம் நம்பும் ஒரு இருதயம் தேவனுடைய வார்த்தையை அது விசுவாசிக்குமா. எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தையை அது விசுவாசிக்கும். சரிங்களா? இப்போ அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது கூடாத காரியம். சரிங்களா? அப்போ ஒரு நல்ல இருதயம் என்பது ஒரு பாவமற்ற இருதயம் கிடையாது. சரிங்களா? நல்ல இருதயம் என்பது நம்பும் ஒரு இருதயம். சரிங்க. முக்கியமாக ஏன் இதை நாங்கள் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முற்பதாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை உடையவர்களாக இருந்தாங்க, நம்பும் இருதயத்தை உடையவர்களாக இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முழு வேதாகமும் அவங்க கையில் கிடையாது. சரிங்களா?
ரிட்டர்ன் பைபிள் அவங்களுக்கு கிடையாது. தேவன் அவங்களோடு பேசினார், சில வார்த்தைகள் தரிசனங்கள் மூலயமா அவங்களோட பேசினார். சரிங்களா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்பும் இருதயமாக, நல்ல நிலமாக அவங்க இருந்தது. அதன் மூலியமாக அவங்க ஒரு 30, 60, 100மாக பலன் கொடுக்குற ஒரு நபர்களாக அவங்க மாறினாங்க. சரிங்களா, அப்போ பலன் கொடுக்குறவங்களாக இருந்தாங்க. கிறிஸ்து சொன்னதுபடியே 30, 60, 100மாக என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் பலன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அப்போ எபிரேயர் 11 அதிகாரத்தில் உள்ள இந்த விசுவாச வீரர்களின் அனுபவத்தை நாம் தியானிக்கும் போது, சரிங்களா, உண்மையான நீடித்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த விசுவாசத்தையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய சாராம்சத்தையும் நாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும் எளிதாக. சரிங்களா, அப்போ பவுலுடைய வார்த்தை என்ன பண்ணுது, அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் எழுதும் போது, சரிங்களா, ஒரு அற்புதமான வார்த்தை என்ன பண்ணியிருக்கார், அங்கே விசுவாசத்தினால் சேர்த்து எழுதியிருப்பார். சரிங்களா, விசுவாசத்தினால் அவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாங்க. சரிங்களா, அப்போ நம்ம இத்தகைய விசுவாசத்தை குறித்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும், எபிரேயர் 11:1 நாம் இந்த தியானத்தை தொடங்குவோம். இல்லை, எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது பாருங்கள், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. சரிங்களா, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. இல்லை, அதே ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை சேர்த்துருப்பாங்க. அதில் தமிழ் வேதாந்தத்தில் அந்த வார்த்தை இல்லை. ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, நவ் ஃபேத் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்டு ஃபார் த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதில் என்ன ஒரு வார்த்தை அங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா, அப்போ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, விசுவாசமானது ஒரு பொருள், அது ஒரு கருத்து, ஒரு சாரம். சரிங்களா, அப்போ சப் அப்படின்னா கீழே. சரிங்களா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அண்டர் சப்மரீன் அப்படின்னு சொல்லுவோம். சப்மரீன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். சரிங்களா, நீர் கீழாக போகின்ற ஒரு கப்பல். சரிங்களா, அப்போ அதே மாதிரி சப் என்றால் கீழே, ஸ்டாண்ட்ஸ் என்றால் ஒரு விஷயத்தின் சாராம்சம். சரிங்களா, அப்போ என்ன அங்கே சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை பற்றி கூட ஒரு வார்த்தையை சேர்த்தது மூலயமாக நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியத்தின் கீழாக நின்று ஆதரவாகவும் நீடித்திருக்க பண்ணுவது பாதுகாப்பதும் இந்த ஒரு பொருள் தான், விசுவாசம் தான். சரிங்களா, அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது ஒரு கூடாத காரியமாக இருக்கிறது. சரிங்களா, இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எவ்வளவாக பெருக வேண்டும். சரிங்களா, விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம். சரிங்களா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குழப்பம் அடையக்கூடிய செய்கிற அநேக கேள்விகளோடு நம்ம போராடி இருக்கிறோம் நிறையா நேரம். சரிங்களா, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், சரிங்களா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நேரிட அனுமதிச்சிங்க. சரிங்களா, இதெல்லாம் நிறையா கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் நிறையா நேரம் நேரிடுகிறது. சரிங்களா, உதாரணத்துக்கு இப்போ நடக்கின்ற அந்த கொள்ளை நோய் கூட ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா பதில் தருகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் கிடையாது. சரிங்களா, எதுக்குமே பதில் கிடையாது நம்மக்கிட்ட. சரிங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கேள்விகளோடு போராடும்போது விசுவாசமானது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தின் கீழாக நின்று நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதரவு தந்து நீடித்திருக்க பண்ணுது. சரிங்களா, ஒரு அந்த நம்பிக்கை சிதைந்து விடாதபடி அது என்ன பண்ணுது, பாதுகாக்குது. சரிங்களா, அப்போ துடிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாரத்தை விசுவாசமானது சிதைந்து விடாதபடி என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. எப்படி நம்ம இருதயம் துடிக்குது பாருங்கள், அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையை துடிக்க வைக்குது அந்த விசுவாசம். சரிங்களா, அது குறைந்து விடாது. துடிப்பு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சரீரம் பலவீனப்பட்டுடும். சரிங்களா, ஆகவே அந்த துடிப்பு சரியாக இருக்கணும். அந்த விசுவாச துடிப்பு சரியாக இருப்பது இருதயத்தின் துடிப்பு போல் அந்த விசுவாச துடிப்பு என்ன பண்ணுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைந்து விடாதபடி என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், விசுவாசம் நம்முடைய இரட்சகர் அல்ல, ஆனால் இரட்சகர் ஆத்மாவினுடைய கரமாக இருக்கிறது. இரட்சகரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரம் அது. சரிங்களா, என்னுடைய வாழ்க்கையில் இரட்சகருடைய தேவையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பிதாவை நோக்கி நீட்டுகிற ஒரு கரமாக விசுவாசம் இருக்கிறது. சரிங்களா, சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் காணப்படும் கதாநாயகர்களாகிய பார்த்தீங்கன்னாக்கா ஆபேல் ஆரம்பிக்கிறார். சரிங்களா, பவுலர் எங்கே பட்டியலில் ஆரம்பிக்கணும், ஆபேல் ஆரம்பிக்கிறார். ஆபேல், ஏனோக்கு, நோவா, அபிரகாம், யாக்கோபு, மோசே, யோசேப்பு. சரிங்களா, இவர்கள் எல்லோருத்திலும் காணப்படுகிற ஒரு பொதுவான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். சரிங்களா, அங்கே அந்த பட்டியலில் அதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அங்கே பட்டியலில் பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான காரியம். சரிங்களா, இவங்க எல்லாட்டையும் காணப்படுகிற ஒரு பொதுவான காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆதரவு அளித்து ஒரு நீடித்திருக்கிற ஒரு பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து பவுலர் என்ன பண்ணுறார், அங்கே பேசுகிறார். சரிங்களா, அப்போ விசுவாசமானது என்ன பண்ணுது, தேவனை நன்றாக அறிந்த நண்பராக என்ன பண்ணுது, அது உரையாடுது. யாதோ ஒரு தெரியாத ஒரு நபர் இல்லை, தேவன் அங்கே ஒரு நண்பர், ஒரு சரிங்களா, ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்து என்ன பண்ணுது, விசுவாசம் அவரோடு கூட என்ன பண்ணுது, உறவாட வைக்குது. சரிங்களா, நன்றாக அறிந்த ஒரு நண்பரோடு எப்படி உறவாடுறோமோ அவ்விதமாக உறவாட வைக்குது. இல்லை, அது அந்த உறவாடல் எதற்கு வழி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதை கேட்கிறாரோ,
எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே மிக நல்லதான நன்மையை மாத்திரமே விரும்புகிறவர் என்கிற ஒரு முழுமையான உறுதியோடு இருப்பதற்கு அது வழிநடத்தும். சரிங்களா? கண்டிப்பாக தேவன் என் வாழ்க்கையில் நன்மையை தான் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரோடு உறவாடுவதற்கு என்ன பண்ணுது, அது வழி நடத்துகிறது. சரிங்களா? விசுவாசத்தினால தேவன் நம்முடைய ஒவ்வொரு துன்பத்தையும் என்ன பண்ணுவார், வெற்றி பெறுவதற்கு பலப்படுத்துவார். ஒவ்வொரு தடையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்வார். எது வரைக்கும் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெறும் வரைக்கும் அன்று என்ன பண்ணுது, அந்த விசுவாசம் நம்புது. சரிங்களா? எல்லா தடையும் என்ன பண்ணுவார், உடைப்பதற்கு அவர் உதவி செய்வார். சரிங்களா? சரி, தடை இல்லாமல் இருக்காது, தடையை உடைப்பதற்கு அவர் உதவி செய்வார். சரிங்களா? ஆகவே விசுவாசமானது தேவனை நம்மீது அன்பு செலுத்துகிறவர், நம்முடைய நன்மையை நன்றாக அறிந்தவர். சரிங்களா? நம்முடைய மகிழ்ச்சியிலே ஆர்வம் உடையவராக என்ன பண்ணுது, பார்க்க வைக்குது. விசுவாசம் எப்படி பார்க்க வைக்குது பாருங்கள். நம்முடைய பார்வையே அது மாற்றுகிறதா அந்த விசுவாசம். சரிங்களா? அப்போ விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கை முழுதும் ஊக்கம் உண்டாக்கிறது. சரிங்களா? நம்முடைய ஆவியை தூக்கி எடுத்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுது, தைரியப்படுத்துது. நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்குது. நம்பிக்கையை நம்முடைய பார்வையை மாற்றுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுது, நம்புகிறது. அவருடைய ஈவுகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுது, அது உண்மையாக்குகிறது. சரிங்களா? அது வாக்குத்தத்தம் பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தோடு நிற்காது. அந்த வாக்குத்தத்தத்தை அதை பற்றி கொண்டு வாழ்க்கையில் அது என்ன பண்ணுது, உண்மையாக மாற்றி காட்டுகிறது. சரிங்களா? அதனால தான் இந்த கதாநாயகர்களை பார்த்திங்கன்னா இங்கே பவுலர் பட்டியலிடுகிறார். எல்லாரும் பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அங்கே தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அது உண்மையாக மாற்றி காட்டினாங்க. அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டாங்க. சரிங்களா? அநேக சந்தேகத்தின் நடுவில், பலவீனத்தின் நடுவில், சரிங்களா, அந்த வாக்குத்தத்தை அவங்களை பற்றி கொண்டு அது உண்மையாக என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் மாற்றி காட்டினாங்க. அது ஏதோ சொல்லப்பட்ட வார்த்தையோடு என்ன பண்ணல, அது நிற்கல, அவங்க வாழ்க்கையில் உண்மையாக மாறியது. சரி, எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்த்திங்களா, யுகங்கள் நெடுங்கிலும் வாழ்ந்த சரிங்களா விசுவாச கதாநாயகர்களுடைய பெயர்களை பவுலார் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். சரிங்களா? இந்த விசுவாச பட்டியலில் உள்ள முதல் உதாரணம் பார்த்திங்கன்னா நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியது. ஏன் ஆச்சரியப்படுத்தக்கூடியது? இந்த விசுவாச பட்டியலில் முதல் உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபேல். சரிங்களா? ஒரு அற்புதத்தினாலே விடுதலை செய்யப்படாத ஒரு மரித்து போன ஒரு நபரை பற்றி என்ன பண்ணுது, அங்கே பேசுது. சரிங்களா? இந்த ஆபேல் பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலில் முதல்ல வராரு. ஆனால் அந்த முதல்ல வர்ற ஆபேல் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசத்தினால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், உயிர் வாழ்ந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணல, அவர் விசுவாசியாக இருந்ததுனால அவர் கொலை செய்யப்பட்டார். சரிங்களா? அவரை பற்றி என்ன வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சரிங்களா? ஆபேல் மரித்து போனார், ஆனால் இன்னும் பேசிகிட்டு இருக்காரா நம்ம கூட. சரிங்களா? அந்த அவர் செலுத்தின மேன்மையான பலியை குறித்து இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாராம். சரிங்களா? இப்போ வேத வார்த்தையின்படி தனிப்பட்ட முறையில் ஆபேல் யார், ஒரு நீதிமான். சரிங்களா? ஆனால் அவனுடைய விசுவாசத்தினுடைய பலன் என்ன, முடிவு என்ன? சரிங்களா? அவன் கொலை செய்யப்பட்டான். சரிங்களா? அவனை என்ன பண்ணல, வாழ விடலை. காயின் அவனை என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். சரிங்களா? அவன் விசுவாசத்தை உடையவனாக இல்லாவிட்டால் எப்படி இருந்திருப்பான்? நாம் இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை அவன் விசுவாசத்தை இல்லாதவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், உயிர் வாழ்ந்திருப்பான். சரிங்களா? அப்போ காயினும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஃப்ரெண்டாக மாறி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா காயின் விசுவாசமற்றவன், ஆனால் உயிர் வாழ்ந்தான். ஆனால் ஆபேல் விசுவாசமுடையவன் மரித்து போனான். சரிங்களா? அப்போ இது நமக்கு என்ன பண்ணோம், நிறைய நேரம் அந்நிய காரியமாக தெரியும். யார் தான் உண்மையாக மரித்து போயிருக்கணும், விசுவாசமற்ற காயின் தான் மரித்து போயிருக்கணும். விசுவாசத்தோடு இருந்த ஆபேல் என்ன பண்ணியிருக்கணும், உயிரோடு வாழ்ந்திருக்கணும். ஏன் தேவன் அவனை ஒரு அற்புதம் செய்து என்ன பண்ணல, அவனை பாதுகாக்கலை? சரிங்களா? கண்டிப்பாக இது நமக்கு விசித்திரமாக, ஒரு புதிராக, ஒரு அந்நிய காரியமாக தெரியும். சரிங்களா? அப்போ உண்மையான விசுவாசமானது சில நேரங்களில் இப்படி தான் என்ன பண்ணுது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சரிங்களா? சிலர் நம்புவது போல் முழுமையான விசுவாசம் எப்போதும் எனக்கு என்ன பண்ணும், முழுமையான சுகத்தை கொடுக்கும். சரிங்களா? நான் தேவனை நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன், அப்போ எனக்கு என்ன இருக்கணும், முழுமையான சுகம் கிடைக்கணும். சரிங்களா? இப்படி தான் என்ன பண்ணுறோம், சில நேரம் நினைக்கிறோம். இல்லை, அப்படி கிடையாது. அதான் ஆபேல் கற்றுக் கொடுக்குறார். விசுவாசம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை இது இரண்டும் இருந்தால் எனக்கு பரிபூர்ண சுகம் இருக்கும் என்பது கிடையாது. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் நுழைந்ததுனாலே நாம் தேவன் மேலே முழுமையான விசுவாசம் வைத்திருந்தாலும் நாம் சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு துன்பத்தை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம். சரிங்களா? பாவத்தின் நிமித்தமாக இந்த துன்பத்தை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? ஒரு சரீர ரீதியாகவும், ஒரு மன ரீதியாகவும், ஒரு ஆவிக்குரிய ரீதியாகவும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு துன்பத்தை நாம் என்ன பண்ணுறோம், சந்திக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம். சரிங்களா? எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக நாம் இருந்தாலும் அந்த துன்பத்தை பார்த்திங்கன்னா நம்ம சந்திப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார்.
சரிங்களா? அப்போ மிகப்பெரிய விசுவாசியான யோபு பார்த்தீங்கன்னாக்கா சரீர ரீதியாக என்ன பண்ணார்? ஒரு பேர் அழிவை சந்தித்தாரா இல்லையா? கண்டிப்பாக ஒரு பெரிய அழிவை சந்தித்திருக்கிறார் சரீர ரீதியாக. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பவுலாரும் தன்னுடைய சரீரத்திலிருந்து முல்லை நீங்கும்படி 3 முறை பவுலார் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன்கிட்ட வேண்டுதல் செய்திருக்கிறாராம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உடைந்து போன சரீரத்தின் சுகத்திற்கு பதிலாக விசேஷித்த கிருபையை தேவன் என்ன பண்ணார்? பவுலாருக்கு ஊற்றினார். சரிங்களா? தேவன் பார்த்தீங்கன்னா பவுலாருக்கு என்ன பண்ணல? சுகம் கொடுக்கல. சரிங்களா? பவுலார் சொல்கிறாரு, அது எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது நீங்கும்படிக்கு நான் 3 முறை வேண்டுதல் செய்தேன். ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னாக்க சரீரத்தின் சுகத்திற்கு பதிலாக விசேஷித்த முழுமையை என்ன பண்ணாராம்? தேவன் அவருக்கு பாராட்டினார். அவருடைய வேண்டுதலை தேவன் கொடுத்த பதில் என்னன்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். சரிங்களா? பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். சரிங்களா? அதுக்கு அவர் என்ன சொன்னாராம்? 12:9 அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் என்ன பண்ணும்? பூரணமாய் விளங்கும் என்றார். சரிங்களா? அதனால தான் பவுலால் என்ன பண்ண முடிஞ்சது? அடுத்த வசனத்தில் இப்படி சொல்ல முடிஞ்சுது. சரிங்களா? ஒருவேளை தேவன் சுகம் கொடுத்துருந்தாருன்னா இந்த வசனத்தை அவரால் சொல்லியிருக்க முடியாது. சரிங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடியே நான் பலவீனமாக இருக்கும்போதே பலனுள்ளவனாக இருக்கிறேன். சரிங்களா? என்ன சொல்கிறாருங்க? நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் எப்படி இருக்கிறேன்? பலவீனமாக இருக்கும்போதே நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். அதனால தான் நான் பலவீனத்தில் என்ன பண்ணுறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்த வசனம் சொல்கிறார். சரிங்களா? பலவீனத்தில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறார். சரி, யாராவது இப்படி பிரியப்பட முடியுமா? கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன்கிட்ட இருந்து வருகிற ஒரு பதில் பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? தேவன்கிட்ட சுகத்தை கேட்டார் பவுலர், ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த ஊக்கமான விசுவாசம் இருந்த போதிலும், சரிங்களா, அப்போ ஜெபம், மருத்துவம் இதெல்லாம் இருந்த போதிலும் ஒரு தொடர் வியாதினாலே நம்ம துன்பப்படுவோம் என்றால் இந்த வசனமானது நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை என்ன பண்ணும்? கண்டிப்பாக கொண்டு வரும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம இந்த விசுவாச பட்டியலில், இந்த கம்பீரமான விசுவாச பட்டியலில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு வரார். சரிங்களா? இந்த ஏனோக்கை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். சரிங்களா? விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரிங்களா? அப்போ என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள். ஏனோக்கு விசுவாசம் இல்லை என்றால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? மரணத்தை சந்தித்திருப்பார். சரிங்களா? ஆனால் அவர் விசுவாசம் உடையவராக இருந்ததுனால என்ன பண்ணார்? அவர் வாழ்ந்தார். சரிங்களா? அப்போ ஆபேல் பார்த்தீங்கன்னா இதே போல் விசுவாசத்தை தரத்தை உடையவராக தான் ஆபேல் இருந்தார். ஆபேலுடைய விசுவாசத்துக்கும் என்னுடைய விசுவாசத்துக்கும் ஏதோ தரம், இவர் ஆபேலுடைய விசுவாசம் தரம் குறைவு, ஏனோக்குடைய விசுவாசம் தரம் அதிகம், அப்படி கிடையாது. 2 பேருக்குமே விசுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தான், தரத்தில் ஒன்று தான், குவாலிட்டி ஆஃப் ஃபேத்துன்னு சொல்லுவாங்க, 2 ஒன்று தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆபேல் அதே விசுவாசத்தை உடையவராக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? மரித்து போனார். ஆனால் அதே தரத்தை உடையவராக, விசுவாசத்தின் தரத்தை உடையவராக இருந்த ஏனோக்கு அதனாலே வாழ்ந்தார். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா தேவனை எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோம். சரிங்களா? அப்போ ஒரு காரியம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு புதிரை போல இருக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாச வீரர்கள் தேவனை நாம் எப்படி நம்புவது என்று கற்றுக் கொடுக்குறாங்க. முக்கியமாக தேவனை நம்ம எப்படி நம்புவது? சரி, தேவனை எப்படி நம்புவது பாருங்கள். ஏனோக்கு தன்னுடைய வாழ்விலே தேவனை நம்பினார். ஆபேல் அதை மரணத்தில் செய்தார். சரிங்களா? ஏனோக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நம்பினார், ஆபேல் அதை மரணத்தில் நம்பினார். சரிங்களா? அடுத்ததாக யார் இந்த பட்டியலில் வரான்னு பார்த்தீங்கன்னா நோவா. நம்ம கண்ணு முன்னாடி நோவா பவுலர் வைக்கிறார். இப்போ நோவா பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சரிங்களா? பாருங்கள், அவருடைய காலத்துக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு கேலிக்குரியதாக பொருத்தமற்றதாக இருக்கிற ஒரு காரியம் அது. சரிங்களா? அப்போ அது அப்படி தெரிந்த ஒரு காரியத்தை நோவாவின் விசுவாசம் தேவன் சொன்னதை செய்வதற்கு அவர் வழி நடத்தியது. நமக்கு நன்றாக தெரியும், நோவாவின் காலத்தில் மழை என்று ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போ தேவன் சொன்னார், ஒரு பேழையை கட்டு, மழை வரப்போகுது, இந்த பூமி முழுதும் என்ன பண்ண போகிறேன்? நான் ஜலத்தினால நிக்கிரகம் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க நோவா என்ன பண்ணணும்? தன்னுடைய காலத்துக்கு பொருத்தமற்றதாக தெரிகின்ற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணணும்? செய்யணும். இல்லை, ஏறக்குறைய எத்தனை வருடம்? 120 வருடம் இந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 120 வருடம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? அந்த பேழையை அவர் கட்டணும். சரிங்களா? மழையை கண்ணால் பார்த்ததில்லை.
சரிங்களா? அப்போ தேவன் கற்பித்ததை கீழ்ப்படிதலோடு நோவா பின்பற்றினார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சரிங்களா? மழையே இல்லை என்கிற உண்மைக்கு எதிர்மாறாக இருந்த போதிலும், சூழ்நிலையெல்லாம் இருந்த போதிலும், தேவன் மீது நம்பிக்கை வைத்தவராக அவர் எங்கே இருந்தாரோ அங்கே இருந்து 120 வருடம் அது பேழை கட்டினார். இதுதான் விசுவாசம். சரிங்களா? தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் அவருக்காக என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதன்படி என்ன பண்ணார்? நோவா செயல்பட்டார். சரிங்களா? அப்போ பாருங்கள், அதனால தான் பவுலார் எப்படி சொல்கிறாரு? சரிங்களா? அதனாலே அவன் விசுவாசத்தினால தான் உலகம் ஆக்கணைக்குள்ளான்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாங்க நீதிக்கு அவன் சுதந்திரவாளி ஆனானான். சரிங்களா? ஆண்டவர் எப்படி வரும், எப்படி இதெல்லாம் நடக்கும் கேள்வி கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். இதுதான் நோவாவனுடைய விசுவாசமாக இருந்தது. அதனால தான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாக ஆனான். சரிங்களா? அதை பெற்றுக்கொண்டார், அந்த சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்போ அவருடைய காலத்துக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை செய்யும்படி நோவா ஏவப்பட்டும் போது அதை செய்தார். இந்த காலகட்டத்தில் விட நமக்கு கூட பொருந்தாத சில காரியங்கள் இருக்குது. தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறார், இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகிறது. சரிங்களா? நமக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணோம், கிறிஸ்து என்ற இந்த பேழைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இது காலத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? நோவா எவ்விதமாக அந்த பேழையை கட்டினாரோ அதே போல் நாமளும் என்ன பண்ணுறதுக்கு நம்மையும் குடும்பத்தையும் சகோதரர்களையும் பாதுகாப்பதற்காக இதை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம விசுவாசம் என்கிறது பேழையை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது தான் நமக்கும் அந்த நீதிக்கு நாமும் சுதந்திரவாளியாய் மாற முடியும். சரிங்களா? ஒருவேளை காலத்துக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரா? கண்டிப்பாக நிறைய காரியம் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த காரியத்தை நோவா என்ன பண்ணார்? காலத்துக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை செஞ்சு என்ன பண்ணார்? பொருந்தாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். கேலிக்குறிதாக இருந்திருக்கு, அந்த காலத்தில் பார்க்கும்போது கேலிக்குறிதாக இருந்தாலும் அதை செய்தார். ஏன்னா அந்த விசுவாசம் அதை செய்வதற்கு என்ன பண்ணிச்சு? வழி நடத்தியது. சரி, இது நோவாவை பற்றி. அடுத்ததாக அந்த விசுவாச பட்டியலில் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் இதற்கு அப்படியே எதிரானது. சரிங்களா? ஆபிரகாமுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா நோவாவோட விசுவாசத்துக்கு கூட எதிரானது. சரிங்களா? அப்போ எபிரேயர் 11:8 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுடைய விசுவாசமானது அவன் தாயகத்தின் பாதுகாப்பை விட்டு தெரியாத இடத்துக்கு போகும்படி ஒரு ஆபத்தான முயற்சி எடுக்கும்படி வழி நடத்திடுச்சு. சரிங்களா? அவர் பிறந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணணும்? வெளியேறணும். சரிங்களா? அப்போ அவர் தாயை எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை விட்டு அவர் வெளியே போகணும். உன் தாயின் தகப்பனை விட்டு என்ன பண்ண, எல்லாற்றையும் விட்டு நீ என்ன பண்ண, வெளியே வான்னு தேவன் அழைச்சார். சரிங்களா? அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆபேல் விசுவாசத்தினால் மரித்து போனார், ஏனோக்கு அதனால் வாழ்ந்திருக்கிறாரு. சரிங்களா? நோவா விசுவாசத்தினால தங்கினார், ஆபிரகாம் அதே விசுவாசத்தை உடைய ஆபிரகாம் என்ன பண்ணார்? வெளியேறினார். சரிங்களா? எப்படி ஒரு எதிரான ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில். சரிங்களா? அப்புறம் எபிரேயர் 11 அதிகாரத்தில் இன்னொரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையிலே தேவன் மீது விசுவாசம் உடையவராக இருந்ததுனாலே தேவன் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். சரிங்களா? அவருடைய விசுவாசத்தின் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையான தேவனுடைய சாட்சியாக எகிப்தின் செல்வத்தோடு அவர்கள் நடுவில் வாழ்ந்தார் யோசேப்பு. சரிங்களா? நமக்கு நன்றாக தெரியும் யோசேப்புடைய சம்பவங்கள். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னாக்க மோசேவிற்கு இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு சம்பவம் நடந்துச்சு. யோசேப்பு எகிப்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறாரு. ஆனால் மோசேவுக்கு இதுக்கு நேர்மாறான ஒரு அனுபவம். எகிப்தை விட்டு வெளியேறவும், வனாந்திரத்தில் அலைந்து திரியவும், முற்றிலும் தன்னையே சார்ந்து இருக்கவும் தேவன் என்ன பண்ணார்? மோசையை நடத்தினார். சரிங்களா? இது எங்கே நம்ம வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:25-26 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, 26வது வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். சரிங்களா? அப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு என்ன பண்ணார்? எகிப்தில் தங்கியிருந்தார். சரிங்களா? அப்போ அதே விசுவாசத்தோடு இருந்த மோசையை தேவன் என்ன பண்ணார்? எகிப்தை விட்டு வெளியேற சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ விசுவாசத்தின் மூலமாக யோசேப்பு ஏழையாக இருந்தவர் என்ன பண்ணிட்டார்? பணக்காரனாக மாறுறார். சரிங்களா? ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகிட்டார். ஆனால் ஐஸ்வர்யமாக பணக்காரனாக இருந்த மோசை என்ன ஆகிட்டார்? ஏழையாகிட்டார். சரிங்களா? இப்போ ஆடு மேய்ப்பவர் யாராக மாறுறாருன்னா ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டார். யாருக்குரிய ராஜா தான் யோசேப்பு. சரிங்களா? ராஜா போல் என்ன பண்ணார்? யோசேப்பு எகிப்தில் இருந்தார், ஆனால் ஆடு மேய்த்தர் வரும். ஆனால் அதே சமயத்தில் ராஜாவாக வேண்டியவர் யார்? மோசே ராஜாவாக வேண்டியவர் ஆடு மேய்ப்பருக்கு போயிட்டார். சரிங்களா? அப்போ விசுவாசமானது தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் தேடுவது. சரிங்களா? தேவன் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ மோசே அதை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா?
நம்ம நினைக்கலாம், எப்போவுமே சரி நான் ராஜாவாக தான் இருப்பேன். இல்லை, ஆண்டவர் சில சமயம் ஆடு மேய்ப்பதற்காக என்ன பண்ணுறார், நம்மளை அனுப்புகிறார். சரிங்களா? மேலே மேலே போனால் தான் விசுவாசம் இல்லை, கிடையாது. கீழே இறங்க விசுவாசம் சில சமயம் கீழே எங்கே சொல்லுவார் ஆண்டவர். அப்போ தான் நம்ம விசுவாசம் வளரும். நம்ம கீழே இறங்கும்போது நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடையும். மோசே எகிப்திலே தங்கியிருந்தார்னா, தேவனுக்கு எதிராக திட்டம் தீட்டியிருந்தார்னா அவர் விசுவாசியாக இருந்திருக்க முடியாது. சரிங்களா? மோசே எகிப்து விட்டு வெளியேறினார், ஆடு மேய்த்தார். சரிங்களா? தேவனுடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் வைக்கப்பட்டார். சரிங்களா? இதுதான் தேவனுடைய திட்டம். சரிங்களா? அப்போ விசுவாசமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் தேடுவது. இவங்களாம் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தேடினாங்க. எதுவாயினும் சரி, ஆபேலை போல மரணத்திலேயோ, ஏனைக்கை போல வாழ்க்கையிலையோ, சரிங்களா, அல்லது நோவாவை போல தங்கியிருந்தோ, அபிரகாமை போல சரிங்களா வெளியேறியோ, சரி யோசேப்பை போல எகிப்தின் செல்வ செழிப்போடு வாழ்வதோ, அல்லது மோசையை போல பாலைவனத்தில் அலைந்து திரிவதோ, விசுவாசமானது எப்போதும் சரி தேவன் மீது நிலையான நம்பிக்கையோடு இருக்கும். சரிங்களா? இப்படி எதிரெதிரான சம்பவங்கள் நடந்த போதும் அவங்க எப்படி இருந்தாங்க? தேவன் மீது நீடிய விசுவாசமானது, அது நீடிய நிலையான நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. சரிங்களா? அந்த விசுவாசத்தில் அவங்க என்ன பண்ணல, தடுமாறலை. சரிங்களா? இந்நாளிலே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்ப்போம். சரிங்களா? மரணத்துக்கு ஏதுவான வியாதியை நம்ம ஒரு வேளை சந்தித்திருக்கிறோமா, அல்லது நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சரிங்களா? அல்லது பொருளாதாரத்தில் நம்ம செழித்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியத்துக்காகவே நம்ம போராடி கொண்டு இருக்கிறோமா? சரிங்களா? திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கிறதா? சரிங்களா? அல்லது மன அழுத்தத்தையும் வேதனையும் தருகிற உறவாக இருக்கிறதா? சரிங்களா? அது தேவனோடு நம்ம நெருங்கிய உறவோடு இருப்பதாக நினைக்கிறோமா, அல்லது தேவனை விட்டு நம்ம தூரமாக இருப்பதாக நினைக்கிறோமா? சரிங்களா? அப்போ எப்படியாக இருந்தாலும் சரி, விசுவாசமானது நம்முடைய சூழ்நிலைகளையும் உணர்வுகளையும் சார்ந்தது கிடையாது. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசமானது நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய உணர்வுகளையும் சார்ந்தது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சரிங்களா? அம்மையார் அதே இடத்துல சொல்லுவாங்க, ஃபீலிங்ஸ் ஆர் நாட் ஃபேத்துன்னு சொல்லுவாங்க. ஃபீலிங்ஸ் இஸ் நாட் ஃபேத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உணர்வுகளை என்ன பண்ணல, உணர்வுகள் விசுவாசம் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம சூழ்நிலைகள் உணர்வுகளையும் சார்ந்தது நம்ம விசுவாசம் கிடையாது. அப்போ இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் இந்த விசுவாச வீரர்கள் பல வித்தியாசமான சூழ்நிலையை என்ன பண்ணாங்க, அனுபவித்தவர்கள். சரிங்களா? அப்போ விசுவாசமானது நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை ஆதாரமாக கொண்டு என்ன செயல்படுவது கிடையாது. மாறாக நமக்குள் நடக்கிற நிகழ்வுகளை வைத்து என்ன பண்ணுது, அது செயல்படுகிறது. சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளோ தூரம் வாசிக்கிறோம், எவ்வளோ தூரம் இதயத்தில் பாதுகாத்து வைக்கிறோம், எவ்வளோ தூரம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறோம், எவ்வளோ தூரம் மேலானவர்களை நாடுகிறோம், தேவனுடைய கருத்தில் எவ்வளோ தூரம் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். சரிங்களா? நான் விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அந்த 100க்கு அதிபதி சொன்னார். சரிங்களா? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, விசுவாசம் வளரணும். சரிங்களா? அதே போல் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை மூலயமாக என்ன பண்ணுறார், ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணுகிறார். சரிங்களா? அப்போ இந்த விசுவாச வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான உணவாக இருக்கிற வேத வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், வேத வார்த்தைகளை கொண்டு அதை போஷிக்கணும். சரிங்களா? ஒருவேளை வேத வார்த்தைகளை கொண்டு நம்ம அதுக்கு உணவு கொடுக்கல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது பார்த்திங்கனாக்க விசுவாச வாழ்க்கையானது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதோடு கூட மற்ற எல்லாம் கீழே இறங்கிடும். நம்ம விசுவாசம் கீழே இறங்கிச்சுன்னா அதோடு கூட மற்ற எல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ விசுவாசம் மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான சத்தான ஆகாரத்தை வேத வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அதனால் வேத வார்த்தைகளை கொண்டு போஷித்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? சரிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க விசுவாசம் என்பது தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பது. சரிங்களா? எதற்கெல்லாம் அந்த விசுவாச வீரர்கள் தேவனை நம்பினாங்க? சரிங்களா? பலவீனத்திலே பலனிற்காக, மனசோர்விலே நம்பிக்கைக்காக, சந்தேகத்திலே வழி நடத்துவதற்காக, துக்கத்திலே மகிழ்ச்சிக்காக, கவலையிலே சமாதானத்திற்காக, அறியாமையிலே ஞானத்திற்காக, பயத்திலே தைரியத்திற்காக. சரிங்களா? இதற்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தேவனை என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. சரிங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில் கவலை இருந்திருக்காதா, பயம் இருந்திருக்காதா? ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலையும் கவலையின் மத்தியிலையும் என்ன கேட்டிருப்பார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பயத்தை போக்கி எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. 2 தரிசனம் தான் யோசேப்பை என்ன பண்ணிச்சு, வழி நடத்தியது. அவர் கையில் பைபிள் கிடையாது, யோசேப்பு கையில் இப்போ இருக்கிற மாதிரி பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு போனார். சரிங்களா? எது அவரை நடத்திச்சு, கடவுள் கொடுத்த 2 தரிசனம் தான். சரிங்களா? அதை நம்பினார், அதை விசுவாசித்தார். தேவனை என்ன பண்ண மாட்டார், என்னை வாழாக்க மாட்டார், தலையாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், தேவனையே முற்றிலும் சார்ந்து வாழ்ந்தார். எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அந்த விசுவாசத்தை எப்படி தேவன் கனப்படுத்தினார், யோசேப்புடைய விசுவாசத்தை எவ்வளவாக தேவன் கனப்படுத்தியிருக்கார் பாருங்கள். யோசேப்பு கவலை இருந்திருக்காதா, பயம் இருந்திருக்காதா, எல்லாம் இருந்தது.
ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில் பலனுக்காக அவர் ஜெபித்திருக்கணும். கவலையின் மத்தியில், மனசோர்வின் மத்தியில் என்ன பண்ணியிருக்கணும்? நம்பிக்கைக்காக அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபித்திருக்கணும். சந்தேகத்தின் மத்தியில் வழி நடத்துவதற்காக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக தேவனை வழி நடத்தினாரா? இல்லையா? கண்டிப்பாக வழி நடத்தினார். சரிங்களா? விசுவாசம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தில் நிரம்பியது. சரிங்களா? முடியாது என்பதோ தோல்வி என்பதே விசுவாசத்துக்கு கிடையாது. சரிங்களா? முடியாது, தோல்வி அப்படின்லாம் விசுவாசத்துக்கு கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மீது நம்பிக்கையோடு இருப்பது. சரிங்களா? எல்லா சூழ்நிலையிலும். இந்த சூழ்நிலையில் குழியில் தூக்கி போட்டாலும் சரி, அது என்ன பண்ணும்? தேவன் மீது நம்பிக்கையோடு இருக்கும். கீழே இறங்கி போனாலும் சரி, ராஜாவாக இருந்த மோசே கீழே இறங்கி போனார், ஆடு மேய்க்கிற நிலைமைக்கு போனார். ஆனாலும் என்ன பண்ணார்? தேவன் மீது நம்பிக்கையோடு தான் இருந்தார். சரிங்களா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்பியதோடு இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். அந்த ஒரு நிலையை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். சரிங்களா? அப்போ எல்லா சூழ்நிலையும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, தேவன் மீது நம்பிக்கையோடு இருப்பது. விசுவாசமானது என்ன நடந்தாலும் நிச்சயத்தோடு உறுதியாக இருக்கக்கூடியது. சரிங்களா? எது நடந்தாலும் சரி, அது உறுதியாக இருக்கும். அது இப்படி அப்படி என்ன பண்ணாது? ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு இருக்காது. சரிங்களா? ஏன் என்றால் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோல்வியே அடையாத ஒருவரை அது என்ன பண்ணுது? நம்புது. தேவன் ஏதாவது ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சான்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமா? இந்த இடத்துல இந்த திட்டம் போட்டார், தேவன் தோல்வி அடைஞ்சிட்டாரு? கிடையாது. தோல்வியே அடையாத ஒரு தேவனை நம்புது. அதுதான். சரிங்களா? அதனால் அதுவும் என்ன பண்ண அந்த விசுவாசம் தோல்வி அடையாதான். யோவான் 1:5 சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்றார். சரிங்களா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசத்தை சிதைப்பதற்காக சத்ருவானவன் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். நம்ம விசுவாச வாழ்க்கையை சிதைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாப்பதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தர விரும்புகிறார். ஆவியின் கனியில் ஒன்று தான் விசுவாசம், நமக்கு நன்றாக தெரியும். அதற்காக நம்ம தேவனோடு கூட இணைந்து பிரயாசப்பட வேண்டும். சரிங்களா? நம்ம விசுவாச வாழ்க்கை சிதைந்து விடாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துடிப்புடன் காத்துக்கொள்கிற அந்த விசுவாச வாழ்க்கையை எந்த விதத்தில் நம்ம சிதைந்து விடாதபடி தேவனோடு அந்த உறவில் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். எந்த சூழ்நிலையும் சரி, தேவன் மீது நம்ம நம்பிக்கையாக இருக்க இந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? நமக்கு உதவி செய்யும். இந்த விசுவாச பட்டியலில் வருகிற கதாநாயகர்கள் எதையெல்லாம் ஜெயித்தார்கள் பவுல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டியலிடார் பாருங்களேன். எபிரேயர் 11:33 சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். என்ன பண்ணாங்களாம்? ராஜ்யங்களை ஜெயித்தாங்களாம். நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சரிங்களா? 34 வாசிக்கிறேன் பாருங்கள். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை அவங்க முறியடித்தாங்களாம். பழைய ஏற்பாடில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஜெயித்தாங்களாம், ராஜ்யங்களை ஜெயித்தாங்களாம். சரிங்களா? இப்போ வெளிப்படுத்தல் 3:21 சொல்கிறது. என்ன சொல்லுது பாருங்கள், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனும் அவனும் என்னோடனே சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சரிங்களா? வெற்றி பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான கிருபையை பாருங்கள். அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படி தேவன் நமக்கு மிகப்பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறாராம். அதை அவங்க நன்றாக புரிந்து வைத்திருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த விசுவாச பட்டியலில் உள்ள இந்த விசுவாச வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படியான ஒரு கிருபையை அவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த வசனத்தில் நம்ம இந்த பட்டியலில் வாசிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் யோசித்து பாருங்கள். அவங்கெல்லாம் அந்த சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அந்த கிருபையை அவங்க பெற்றிருக்கிறாங்க. தேவன் வரும்போது அவங்களோடு கூட அந்த சிங்காசனத்தை உட்காருவதற்கான ஒரு வாய்ப்பு பெற்ற நபர்கள் அவங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் முடிவடையவில்லை. அதனால் பவுலார் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்காரு? முடிச்சிருக்க மாட்டார். சரிங்களா? எப்படி எழுதி முடிக்கிறார் பாருங்கள். எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். சரிங்களா? அவர்கள் நம்மை அல்லாமல், நாம் இல்லாமல் அந்த பட்டியல் என்ன பண்ணாதான்? பூரணம் அடையாதான். சரிங்களா? இப்போ அந்த ஓட்டத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பங்கெடுத்துருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் அந்த ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விசுவாச ஓட்டத்தை என்ன பண்ணணும்? நம்ம ஓடி முடிக்கணும். பவுலாருடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்றார். சரிங்களா? முடிவு படைந்து அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும்.
நமக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, ஒரு அழிவில்லாத கிரீடம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா, ஒரு அழிவுள்ள கிரீடம் அல்ல, அழியாத கிரீடத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அந்த மிகப்பெரிய கிருபையை இந்த விசுவாச கதாநாயகர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அது உறுதியோடு நம்ம படிக்கிறோம். வேதத்தில் 11ஆம் அதிகாரத்தில் முழுக்க அந்த பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். நான் அந்த பட்டியல் இன்னும் முடிவடையலை. அந்த பட்டியலில் யார் பேர் இணைக்கப்படணுன்றது பவுலாருடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமாக அது இருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேரும் அந்த பட்டியலில் இணைக்கப்படணுக்காக தான் அந்த பட்டியல் முழுமையடையலை. அதான் சொல்கிறாரு, நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். சரிங்களா, நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். இப்போ கண்டிப்பாக அந்த வேத வார்த்தையின்படி அந்த பட்டியலில் நம்முடைய பேர் இணைக்கப்படுவதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். சொல்கிறார், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபுத்தத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா, கண்டிப்பாக அந்த ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால அந்த பட்டியலில் நம்முடைய பேர் இணைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, நம்ம தேவனுடைய கிருபை பெற்றவங்க. இவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குள்ளாக தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நம்ம சிதைந்து விடாதபடி நம்ம தேவனுடைய கிருபையினாலே அதற்கு ஏற்ற உணவை கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் போஷிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அதை விட்டு விலக வைக்கக்கூடிய அநேக காரியங்களை நமக்கு சுற்றி இருக்கிறது. செல்ஃபோன்லேருந்து லேப்டாப் எவ்வளோ காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் வேதாமத்தை பயன்படுத்துவதற்கு, வேத வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு எல்லையே இல்லை. சரிங்களா, தேவனுடைய அன்பு அவ்வளவாக எல்லையில்லாத ஒரு அன்பை வேதாகமம் நமக்கு என்ன பண்ணுது, சுட்டி காட்டுகிறது. அந்த அன்பை குறித்து நம்ம கருத்தாய் தியானிக்க வேண்டும். அந்த அன்பை குறித்து முற்பிதாக்கள் கருத்தாய் தியானித்தாங்க. மீண்டுமாக அவர்கள் தேவனை நேசித்தாங்க, அன்பு செலுத்தினாங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, சத்துருக்கு ஏற்று நின்னாங்க. சத்துரு அவங்களை விட்டு ஓடிப்போனான். தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணாங்க, ராஜ்யத்தை ஜெயித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தயவும் கிருபையும் நமக்கும் கிடைச்சிருக்குது. அந்த பட்டியலில் நம்முடைய பேரை இணைக்கப்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த தெய்வீக ஆராதனை முடிவு ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இருந்த இடங்களில் இல்லங்களில் நம்ம கண்களை மூடி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பதற்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட இந்த தெய்வீக ஆராதனையில் பிரவேசிப்பதற்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மிகப்பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருகிற தேவன் நீங்கள். எங்கள் வாழ்க்கையில் இந்த இளைப்பாறுதலின் அவசியத்தை நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே உங்களுடைய பாதத்தில் ஓய்ந்திருக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஊற்றிருக்கீங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் மூலியமாக, அவருடைய தூய இரத்தத்தின் மூலியமாக நீ எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை நீங்கள் அழைத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போதும் கூட நம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினீங்க தகப்பனே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மிட்புதாக்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தாங்க தகப்பனே. ஆண்டவர், எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரர்களாக அவங்க இருந்தாங்க தகப்பனே. அந்த விசுவாசத்தினால் அவங்க ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் என்று நாங்கள் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான விசுவாசத்தை உடையவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய சூழ்நிலையோ உணர்வுலையோ சார்ந்து நாங்கள் சென்று விடாதபடி நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய உங்களுடைய திட்டத்தின்படி வாழக்கூடிய அந்த நல்ல சிந்தையினால் எங்கள் நிரப்புங்க அப்பா. எங்களுடைய ரட்சகரை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும் தகப்பனே. இயேசு எவ்விதமாக ஒரு விசுவாசியாக இருந்தாரோ அவ்விதமான ஒரு விசுவாசியாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுங்க. இந்த காலத்தின் சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு ஆபத்தான காலத்தை நாங்கள் சந்திக்கிறோம். இதை விட ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இதற்கெல்லாம் தேவை உண்மையாக நீடித்து நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் தேவை தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சமூகத்தை விட்டு, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காத ஒரு விசுவாசியாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய குமாரடைய நாமத்தினால் எங்களுக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற சகல நன்மையான ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தூய ரத்தத்தினால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் மறுதளித்து விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே, அந்த விசுவாச பட்டியலில் எங்களுடைய நாமங்களும் இணைக்கப்படுவதற்கு நீங்கள் தயவு பாராட்டியிருக்கீங்க. எங்களுடைய நாமத்தை ஜீவ புத்தகத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நீங்கள் பரலோகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த விசுவாச வாழ்க்கையை கட்டக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் விசுவாச வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய சகலவிதமான சோதனைகளையும் கண்ணிகளையும் சத்துரு வைத்திருக்கிற சகலவிதமான தகப்பனே ஆபத்தான காரியங்களையும் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் வாழும்படி எங்கள் நிரப்புங்க. மாயான காரியங்களை எங்கள் கண்களை விட்டு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. விசுவாசத்தை எங்கள் கண்முன்பாக எப்போதும் வைத்து எங்கள் விசுவாச வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவுமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளுங்க. பாரமான காரியங்களை யாவற்றையும் தள்ளிவிடும்படியாக எங்களை பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் ஆறுதலும் தேர்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், கேட்க முடியாத சூழ்நிலையிலும் தூரத்திலிருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய கிருபை நிலைத்திருந்து சகல நன்மைகளோடும் சுகபலனோடும் ஆசீர்வாதங்களோடும் காப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த தியானத்தை ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம இல்லத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக தகப்பன் இந்த காரியத்தை தியானித்த காரியத்தை இறுதியில் வைத்து ஆவியானவர் மூலியமாக நம்மளை பாதுகாப்பாராக. இன்னுமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.